அந்த இம்பாக்ட் எல்லாம் வந்து படிப்பு கூடும். ஏன்னா இந்த இதெல்லாம் காம் ஆகும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன், டிசிப்ளின் ஆயிடுவேன், வெயிட் பண்ணுவேன், அங்கே எங்கே பாதியை ஜம்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவ்வளோ அமேசிங். அந்த பையன் செஸ்ஸுக்கு சாம்பியன் ஆயிட்டான், டெக்சாஸ் சாம்பியன். சொன்னல உங்ககிட்ட கிளாஸ்லாம் போட மாட்டான் அவன் இல்லை. சரியா? ஸோ நம்ம மேடத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஃபீட் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுவும் பிரச்சனை. அதனால தான் இப்போ வந்து தோக்கும் போது நீ ஏன் கத்துறா இல்லை, எல்லாம் அந்த கடுப்படிக்கிறது இல்லை. அதனால தான் உனக்கு வந்து தோல்வியை வந்து ஏன் கத்திக்கிட்டு ஓடுற. தோத்தா என்ன ஒன்றும் கிடையாது. விளையாட்டில் வந்து விளையாடுறது தான் முக்கியம். ஜெயிச்சோம்னா சந்தோஷம், தோத்தோம்னா அனுபவம். இட்ஸ் ஓகே. வாட்ஸ் a big deal? விளையாடுறத வந்து என்ஜாய் பண்ணணும். ஜெயிக்கிறது மட்டும் இல்ல என்ஜாய்மெண்ட், விளையாடுறது தான் என்ஜாய்மெண்ட். क्वेश्चन இருக்கு. அது கோவத்தை எடுத்தா கம்ப்யூட்டர்ல கோவத்தை எடுத்தா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு காமிக்குமா? அதெல்லாம் காமிச்சிடும் ஃபுல் டீடைல். நம்ம வந்து அது மெமரியை எரேஸ் பண்றதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்போ இந்த பிரெயின் வந்து அப்ப பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்களா? எது நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், அவங்கள்ட்ட கேட்போம், நம்ம எல்லாம் சொல்லுவோம். சரியா? எல்லாமே சேஃப், எவ்ரிதிங் சேஃப். நம்ம பையனுக்கு வந்து கடுப்பும் அந்த போர் அடிக்கிறது மட்டும். அப்ப வேற பேரண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்தா யாரை செலக்ட் பண்ணுவா? அது வந்து படிப்புக்குள்ள மெமரி கூடும், டிசிப்ளின் கூடும், இது எல்லாம் வரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இதே பண்ணுவோம். யூ காட் இட்? கைண்ட்னஸ் வருமா? கைண்ட்னஸ் ஆஃப் கோர்ஸ். நீ வந்து டிசிப்ளின் வந்தாலே கைண்ட்னஸ் வரும், கம்பேஷன் வரும், எம்பதி வரும், சிம்பதி வரும், ஹியூமனிட்டி வரும். யூ வில் பிகம் a humble person. ஓகே, that's all what you need. நம்பறேன். ஆனா என்னோட மெமரிஸ் மறந்து போயிடாது. நோ மெமரி வந்து கிரிஸ்பா வரும், ஷார்ப் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குடா. இந்த கடுப்பும் அந்த போர் அடிக்கிறது இருக்குல்ல, எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்ப உங்களுக்கு போட்டாங்களா? நான் வந்து ஒரே மாதிரி இல்லை, நான் இங்க டிசிப்ளினா இருந்தேன் அப்பவே. அப்ப உங்க வைஃப் போடலையா? இந்த எரேஸ் பண்ணலையா? அவங்க தான் இதுக்குள்ள சயின்டிஸ்ட். அவங்க தானே எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப உங்க வைஃப் உங்களுக்கு செய்யலையா? எனக்கு பண்ணல, எனக்கு தேவையில்லை. எனக்கு கடுப்புலாம் அடிக்கவே இல்லை, எனக்கு போரே அடிக்கவே இல்லை. கடுப்பாச்சு. எப்பாச்சு? அது டென்ட்ல அது ஓமே நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. அது கடுப்பு இல்ல. அவங்க அது கடுப்பு இல்ல தம்பி, அது கடுப்பு இல்ல, அது வந்து டிசிப்ளின். அது அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, உன்னை அடிக்கு அப்படி சொன்னீங்க. இல்ல அது கடுப்பு, அது டிசிப்ளின். அது கரெக்ட் பண்றது கடுப்பு இல்ல. ஆனா ஏன் அப்படி அந்த வாய்ஸ் கடுப்பான வாய்ஸ்? அது அப்பதான் அவனுக்கு புரியும். அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் அவனுக்கு புரியும். இப்ப நீ வந்து நான் உனக்கு சொல்றேன், இப்போ உங்க டீச்சர் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அரபிக் மட்டும்தான் தெரியும், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்க. நீங்கள் 2 பேரும் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அவன் வந்து சுட்டித்தனமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு புரிய லாங்குவேஜ் எனக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சிருக்காங்க அந்த